மாதம் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. எங்களுக்கு யாரும் மாதம் அப்படி போடுறவங்க ஆள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி 5000 ரூபாய் வந்துச்சு. இருந்தாலும் அவர் முன்னாடியே கொடுக்கும் போது கொடுக்க விட மாட்டாங்கன்னு இப்போ முன்னாடியே போட்டுறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. எங்கள் குடும்ப கஷ்டத்தை இது பண்ணுறாரு. சில பேருக்கு அது தெரியாது. இவர் இது செய்யலை, அது செய்யலை, இது செய்யலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய இதுவாகுது. அங்கங்கே பாலம் கட்டின்னு வர்றாரு, அங்கங்கே அந்த செலவு பண்ணுறாரு. சில பேருக்கு படித்தவங்களுக்கு, நாங்கள் படிக்காதவங்க தான், ஆனால் படித்தவங்களுக்கு தெரியாது. பணம் தரல, அவர் இது தரல, அது தரலன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் சும்மா. எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட் ஆகுது நிற்கிது, எவ்வளோ பேர் இது பண்ணுறது நிற்கிது. இப்போ எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தது பெருசாக இருக்குது. இப்போ இவரால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறோம். மாதம் ஒரு 1000 ரூபாய் யார் தருவாங்க? அண்ணன் தம்பி தருவாங்களா? அக்கா தங்கச்சி தருவாங்களா? புருஷன் கூட ஒரு அளவுக்கு வயசாகிடுச்சு, சம்பாதிக்கிறாங்க, கொட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் யார் தருவாங்க? பொங்கல் வந்தால் 2000 தரல, பொங்கல் தீபாவளி வந்தால் பணம் தரலன்றாங்களே. வருஷத்தில் 12000, புரியுதா? யார் தருவாங்க? அவர் ஒன்று தராரு. இல்லை முன்ன ஆட்சி ஆனாங்களா, அவங்க தந்தாங்களா? இல்லை அதுக்கு முன்ன ஆட்சி கலைஞர் வந்தார், அவர் தலைவர் வந்தார், அவரு கூட கொடுக்கல. உள்ளே வந்து எல்லாத்தையும் நல்லதை பண்ணுறாரு, நல்லதை செய்கிறாரு. அது வந்து ஜனத்துங்களுக்கு தெரிய மாட்டுது. பணம் கொடுக்கல, இது கொடுக்கல, பொங்கல் கொடுக்கல, தீபாவளி கொடுக்கலன்றாங்க. அப்போ பொங்கலுக்கு வேறு தருவாங்க, தீபாவளிக்கு வேறு தருவாங்க, மாதம் வேறு போடுவாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம்.